அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பணி இடமாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணி இடமாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தங்களுக்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். 2026-2027 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில், அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் கலந்து கொள்ள 7/7/2026 வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் நலன் கருதி 2026-2027 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் வரும் 30/6/2026 முதல் 7/7/2026 வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் நலன் கருதி 2026-2027 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு நடத்திட ஆணையிடப்பட்டுள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் ஆகியோர்களுக்கு 2026-2027 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு 30/6/2026 முதல் 7/7/2026 வரை இணைய வழி வாயிலாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழ் உள்ள ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் www.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே 2026-2027 கல்வியாண்டுக்கான இடமாறுதலுக்காக அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். இடமாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dcetransfer.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஃபைல்லே கொடுத்திருக்காங்க இந்த இணையதள லிங்க். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி டைரக்டாவே இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க: கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஃபார் ஃபேக்கல்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்கே குயிக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல அப்ளைடு கேண்டிடேட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். டிரான்ஸ்ஃபர் ஜெனரல் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கக்கூடியவங்க டீடைல்ஸ் இந்த பேஜ்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வேகன்சி பொசிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேக்கன்ட் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் விருப்பமான கல்லூரியில் இடமாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் வேக்கன்ட் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபேக்கல்டி கொடுத்திருக்காங்க. அதாவது விண்ணப்பிப்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க. கைட்லைன் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்னொன்னா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. லாகின் டு த காலேஜ் போர்ட்டல் அண்ட் ஃபில் அவுட் த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், பிரிண்ட் த கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன், சப்மிட் த பிரிண்ட் அப்ளிகேஷன் to the principal for verification and signature, scan the signed application and upload it to the college portal. அந்த மாதிரி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க காலேஜ் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. Enter college code to generate OTP. This portal is exclusively for college principal and authorized office staff and OTP will be sent to the principal registered mobile number for login. அந்த மாதிரி ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த காலேஜ் கோட் என்டர் பண்ண வேண்டும். உங்களது கல்லூரியின் கோட் இங்க என்டர் பண்ணி ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP இங்க என்டர் பண்ணி சைன் இன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், டீச்சிங் ஸ்டாஃப் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2026 ஆன்லைன் ப்ராசஸ் சிஸ்டம் வெப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ரெசிடென்சியல் அட்ரஸ் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ப்ரொஃபஷனல் அண்ட் சர்வீஸ் டீடைல்ஸ், டெஸ்டினேஷன், GPF, CPF நம்பர்,
department, date of joining in government college, date of joining in present government college, date of retirement, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் சர்வீஸ் டீடைல்ஸை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஸ்ட்ரென்த் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டேஷன் ஹிஸ்டரி அண்ட் டிபுடேஷன் டீடைல்ஸ், இதிலும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து டிரான்ஸ்பர் ஆப்ஷன் அண்ட் ப்ரொஃபஷன் டீடைல்ஸை பூர்த்தி செய்ய வேண்டும். ரீஜன், காலேஜ், டிபார்ட்மெண்ட், சாய்ஸ் வேணும்னா அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கல்லூரி முதல்வர் அவர்கள் கையொப்பம் செய்து அந்த விண்ணப்ப படிவத்தை மீண்டும் இதே இணையதளத்தில் அப்லோட் செய்ய வேண்டும். இங்கே கொடுத்திருக்காங்க டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் அப்லோடு PDF ஃபைல் ஒன்லி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க விண்ணப்ப படிவத்தை PDF ஃபார்மேட்ல இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அண்ட் பிஃபோர் சப்மிட்டிங் அப்படிங்கிற கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை ஆல் டீடைல்ஸ் ஆர் அக்யூரேட், கன்ஃபார்ம் ஆப்ஷன் ஆர் கரெக்ட், நோ எடிட் ஆர் அடிஷனல் ஆப்ஷனல் அலோட் ஆஃப்டர் சப்மிஷன், ஒன் அப்ளிகேஷன் பர் அப்ளிகன்ட், மல்டிபிள் சப்மிஷன் will be rejected அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.